உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு, அசுர குரு, தேவகுரு, அதாவது சுக்கிரனும் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில், அதாவது 8ஆம் வீட்டில், அதாவது மிதுனம், அந்த மிதுனத்தில் இணைஞ்சு நிற்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா 18 நாள் தான். மே 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும். இந்த காலகட்டங்கள் நீங்கள் இது எச்சரிக்கையுரிய காலகட்டம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நேரம். பட் இதில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத மட்டும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். அப்போது இந்த 18 நாட்கள் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் உங்களுடைய 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 8ல் போய் நிற்கிறாங்க. இதில் 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியும் போய் 8ல் மறைஞ்சிட்டாங்க. அப்போது எந்தெந்த இடம் வீக் ஆகுது, உங்களுடைய குடும்பஸ்தானம் வீக் ஆகுது, குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள் பலவீனம் அடையுது. 1. 2வது, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வார்த்தை, நீங்கள் பேசக்கூடிய கொடுக்கக்கூடிய வார்த்தையை நம்ம காப்பாற்ற முடியுமான்றது அந்த இடத்துல பேலன்ஸ் குறையுது. அடுத்தது 5ஆம் வீடு. 5ஆம் வீடுன்றது உங்களுடைய புத்திர பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த இடம். அப்புறம் ஆசைகள், யார் மேலே அதிகளவான அன்பு வச்சிட்ருக்கோமோ அந்த இடத்துல தேவையில்லாத குழப்பங்கள் வர்றது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ப்ளஸ் பூர்வீகம், குலதெய்வ வழிபாடுகள். அப்போ அந்த இடமும் 8ஆம் வீட்டில் போய் மறையுது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் பாவம், மனைவி, பார்ட்னர்ஷிப். அடுத்தது வந்து உங்களுடைய நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம். இது எல்லாமே 8ஆம் வீட்டில் போய் மறையுது. அப்போ அந்த இடமும் பலவீனம் அடையுது. அடுத்தது பார்த்திங்கன்னா விரையாதிபதி 8ல் இருக்கிறது உங்களுக்கு ஹைலைட். 12ஆம் பாவாதிபதி போய் 8ல் மீண்டும் மறையிறது டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போது இங்கே பாசிட்டிவ் 1, பட் நெகட்டிவ் 4. அப்போது இந்த நெகட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து இந்த 3 விதமான இடமும் பிளாக் ஆகிடுச்சு. ப்ளஸ் 1 தான் பாசிட்டிவ் அந்த இடத்துல அமையுது. அப்போ இந்த இடம், இந்த 8ஆம் வீடு அப்படின்றத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு இடன்றதுனால நான் இந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறேன். எந்த இடம்னா, ஒன்று குடும்பத்தில் 3rd பர்சனுடைய என்ட்ரியை முடிஞ்சளவு தவிர்த்துடுங்க. தேவையில்லா நட்பு பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் ஒரு லெவலுக்கு லிமிட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தேவையில்லாத குடைச்சல்கள் உங்களுக்கு வந்துடும். அக்கம் பக்கம், சொந்த பந்தம், உற்றார் உறவினர்கிட்ட நல்லா பழகுவீங்க. நீங்கள் யதார்த்தமாக பேசுவீங்க. அவங்க ஒரு வார்த்தைக்கு 4 வார்த்தை இன்னொருத்தரை பற்றி உங்கள்கிட்ட குறை சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பீங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, இத்தனை சொல்லும்போது ஆமாப்பா அப்படின்ட்டு நாம் ஒன்று சொல்லுவோம். பட் அவங்க சொன்ன 10 விஷயமும் அங்கே போய் சேராது. நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி உங்கள் மேலே தேவையில்லாத மனக்கசப்புக்களை உருவாக்கிடுவாங்க. இது ஜஸ்ட்டு நாம் பழக்க வழக்க ரீதியில் இருக்கக்கூடிய பந்தங்கள் ரீதியில் நடக்கக்கூடிய விஷயம் மட்டும் நினைக்க வேண்டாம். நீங்கள் வேலை செய்கிற இடம், உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, சக ஊழியர்கள், அந்த இடத்துல இதுதான் நடக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, உங்களுடைய டேமேஜ் ஆக்கிறதுக்கு உண்டான, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லாமல் செய்கிறதுக்குண்டான வழிகளை உருவாக்கிடுவாங்க. சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட வழியில் மாட்டிடுவீங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அந்த நிலைமை உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை. அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்கன்றேன். ஓகேங்களா? அதுவும் இந்த 18 நாள் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அப்போது அடுத்தது உங்களுக்கு குரு பயிற்சி, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அருமையான பிரகாசமான குரு பயிற்சி இருக்குது. அதுக்கு நடுவில் இது ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக். இது வந்து போகும்போது குரு எதையாவது ஒரு குழப்பத்தை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது அந்த 2ஆம் பாவம்ன்றது வாக்குறுதி. யார்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாலும் கவனமாக கொடுங்க. 1, நான் இதை கொடுத்துட்றேன், இதை நான் செஞ்சிட்றேன், இதை நான் பண்ணிடுறேன். இந்த வாக்குறுதிகள் கொடுக்கறது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்க. குடும்பத்தில் கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகள் ரீதியில் 3வது நபருக்காக நீங்கள் வாக்குவாதங்கள் பண்ணிக்காதீங்க. அங்கே இந்த வாக்குவாதங்கள் பெரிய லெவலில் குடும்பத்தை பாதிச்சிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த வாக்குவாதத்தையும் தாண்டி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வெறுப்புகள் உருவாகிடக்கூடாதுன்றது 1. 2வது, நான் ஆச்சேன்னு சொல்லிவிட்டு மற்றவங்க கிட்ட ஜாமீன் கையெழுத்து போடுறது. இவங்களுக்கு நான் இருக்கிறேன், அவங்கள நம்பி நீங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் கொடுங்க, நான் கேரண்டி அப்படின்ற வார்த்தைகள் எங்கேயும்
முடிஞ்ச வரைக்கும் அந்த 18 நாள் மட்டும் தவிர்த்துடுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எதை நீங்கள் செய்தாலும் அது லைஃப் லாங் உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். அதை மனசில் வச்சுக்கிங்க. அதே நேரத்தில் வந்து அவசியம் நீங்கள் அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடியது வேறு என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, பணம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த 18 நாள் எதையும் செய்யாதீங்க. அந்த 18 நாள் முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, அந்த நேரத்தில் எந்த பணம் இருந்தாலும் அதை கழித்து நீங்கள் எதை வேணாலும் செஞ்சுக்கிங்க. அது வரைக்கும் அமைதியாக இருங்க. அதுக்குள்ளே நீங்கள் எதையாவது ஒன்று செய்கிறீங்கன்னா ஒன்று செய்யுங்க. இந்த அதிர்ஷ்டத்திற்குரிய விஷயங்கள் நம்ம சிம்பிளாக பணம் போட்டு பெரிய லெவலில் ஆதாயத்தை தேடுறோம் இல்லையா, இந்த லாட்டரி அந்த மாதிரியான சில விஷயங்கள் எதுலேயும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் உங்களுடைய வேலையில் தாராளமாக செய்யுங்க. அது உங்களுக்கு ஃபோக்கஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, தொழில் ரீதியில் இன்னும் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னீங்கன்னா இப்போ நீங்கள் எடுங்க. அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். அடுத்தது ரொம்ப அவசியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் சுக்கிரனோட இணையக்கூடிய சூழல். அப்போ பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்தில் ஆல்ரெடி நீங்கள் செய்த திருமண விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் சார்ந்ததை இந்த நேரத்தில் எதுவும் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். அதை சார்ந்த விஷயங்களுக்கு எந்த முடிவு எடுக்க வேண்டாம். இருக்கிறத இந்த 18 நாள் லெவல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவானாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இறங்கி எதையும் செய்யுங்க. அதுக்கு முன்னாடி எதையும் செஞ்சிடாதீங்க. அது மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது, பிள்ளைகள் வந்து படித்த படிப்பில் எதிர்பார்த்த பர்சன்டேஜ் கொடுக்கலன்னு நினச்சி அவங்கள ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ஃப்ரீயாக விட்டுருங்க. அடுத்தது இன்னுமே அட்வான்டேஜாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த டைம் எப்படி, அடுத்த டைம் வேறு லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. ஏன்னா உச்ச குரு உங்களுக்கு கிடைக்க போகிறார். அதை மனசில் வச்சு இருங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு நல்ல ஃபோக்கஸ் இருக்குது. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு, அந்த விருச்சிக ராசிக்கு அவ்வளோ அருமையான குரு பயிற்சி எதிரில் காத்துக்கிட்டு இருக்குது. பட் அந்த குரு பயிற்சியை ரீச் ஆகிறதுக்குள்ள பிரச்சனைகள் நம்ம எங்கேயுமே இதாகிடக்கூடாதுன்றதுக்காக இதை நான் சொல்கிறேன். எச்சரிக்கையாக இருக்க. வண்டி வாகனங்களில் அவங்கள அனுப்பும் போதும், அவங்க இன்னொரு பசங்களோட உட்காந்துட்டு போகும்போதும் வேண்டவே வேண்டாம். அந்த நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க. இவங்களும் வேகமாக போக வேண்டாம்னு சொல்லுங்கள். வண்டியை அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புறதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. அடுத்தது, எனக்கு குறிப்பாக உங்களுக்கு சொல்லணுன்னா, அந்த 5ஆம் பாவம்ன்றது பிடிச்சவங்க, உங்களுக்கு விரும்பியவங்க, உங்களுக்குரியவர்கள், அவங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு வாக்குவாதம், பேச்சுவார்த்தை ரீதியில் எதையாவது ஒன்று நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசுகிறது, இந்த நேரத்தில் இன்னொருத்தரை வேலை செய்கிறவங்கக்கிட்ட நாம் யதார்த்தமாக சகஜியமாக பேசுகிறது, அவங்களுக்கு அது தப்பாக படுறது, இதனால் பிடிச்சவங்க விலகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்னா, பெற்றோர்கள் பிள்ளைகள் உங்களுக்குண்டான ஒரு சில பிரச்சனைகள், வாக்குவாதங்களோ, அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய சில மனக்கசப்புகள் ரீதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு இடத்துல உட்காந்து சகஜமாக பேசி சரி பண்ண பாருங்கள். அப்படியே ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அது இன்னும் பெருசாகிடும். அது மனசில் வச்சுக்கிங்க. அதே நேரத்தில் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்காமல் பயன்படுத்திக்கிங்க. வெளியூர் பிரயாணங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் போய் எங்கேயாவது நம்ம ஒரு தொழில் பிஸ்னஸ் நம்ம பண்ணலான்னாலும் பண்ணலாம். பட் அந்த இடத்துல எந்த அளவுக்கு அந்த வேலை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை விட்டுட்டு அந்த இடத்துக்கு போகிறது நல்லது. அவசரப்பட்டு அந்த முடிவு எடுக்க வேண்டாம். இந்த நேரத்தில் இடமாற்றங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில வாய்ப்புகள் வரும். சடனாக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்துல வேலை இருக்குது, இந்த மாதிரியான வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற வாய்ப்புகள் வரும். அதை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது, திருமண முயற்சிகள் இருக்கு இல்லையா, திருமணம்க்கு உண்டான முயற்சிகளை ஸ்ட்ராங் எடுங்க. முடிவெடுக்காதீங்க, முயற்சிகள் ஸ்ட்ராங் எடுங்க. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்றதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். அந்த 18 நாள் கழித்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. அதனால் முயற்சிகள் நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் ரிஸ்க் எடுத்து இறங்கி செய்யலாம். குலதெய்வ வழிபாடுகள் இந்த நேரத்தில் அவசியம் செய்தே தீரணும். செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தில் குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ கோயிலில் போய் மனசார தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. ஏதாவது வேண்டுதல் ஆல்ரெடி இருக்குது, பட் ரொம்ப நாளாக செய்ய முடியல, இப்போ போய் செஞ்சுட்டு வந்துடுங்க. அது ரொம்ப நல்லது. மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது, பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய தகராறுகள் உட்காந்து பேசி சரி பண்ணலான்னா அது இப்போ பேச வேண்டாம். பட் ஆனால் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் மறைமுகமான தவறுதலாக இல்லை, சட்ட ரீதியாக நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து செய்யலாம்னா அது செய்யலாம். அது தப்பு இல்லை. பட் அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் அப்பா வழி
அம்மா வழி சார்ந்த உறவினர்கள் ரீதியில் சில சலிப்பு சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எதையும் லிமிட்டாக கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு ஓகே நல்லாயிருக்கும். தேர்டு பர்சன்றதை விட உங்களுடைய நட்பு ரீதியில் இருக்கக்கூடியவங்க, பழக்க வழக்க ரீதியில் இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய வேலை, உங்கள் தொழில் சார்ந்த ரீதியில் ரொம்ப கனெக்ட் பண்ண வேண்டாம். உங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது. தெரிஞ்சதுன்னா அப்புறம் உங்களை மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இதனால் பாதிக்கப்படுவீங்க. அது குறிப்பாக விருச்சிக ராசி என்பவர்கள் ஆல்ரெடி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. பிஸ்னஸ் ரீதியில் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டலாமேன்னு உங்களோட வந்து சேர்ந்தவங்க உங்களுக்கு எதிரில் போய் இன்றைக்கி பிஸ்னஸை போட்டு உங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க பலர். அந்த மாதிரி நிறைய பாதிப்பு நடக்குது. அதனால் அது எல்லாத்தையும் தவிர்த்துடுங்க. இதை மட்டும் தவிர்த்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டங்களாக இது இருக்குது. இதை தாண்டிட்டால் போதும். அடுத்த குரு பயிற்சி ஹை லெவலில் நம்ம பேசலாம். அதை பற்றி உங்களுக்கு அடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன். அதன்படி அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம். திசா புத்தி அதை விட முக்கியம். அதனால் ஜனன ஜாதகம் திசா புத்தியும் பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவு முயற்சிகள் எடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துரும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.